வணக்கம். நம்ம பாரத தேசம் அப்படின்னு எடுத்துட்டாலே அங்க சனாதன தர்மம் இல்லாம பாரத தேசம்கான அடையாளம் கிடையாது. அப்போ அந்த சனாதன தர்மம் பாரதமும் ஒண்ணுதான், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிணைஞ்ச ஒண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பலருக்கு கோபம் பொத்துட்டு வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா, இது செக்குலர் நாடு, நாம கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் செயல்படுறோம், அதனால நீங்க சனாதன தர்மத்தெல்லாம் இங்க கொண்டுட்டு வரக்கூடாது அப்படிம்பாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, இந்த பாரதம் வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, இந்தியான்னு சொல்லுங்க அப்படி. ஏங்க இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, பாரதம்னா அது ஹிந்து ரிலேட்டடா, இந்தியானா செக்குலரா. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம், நம்மளோட பாரத அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்கள்ல சனாதன தர்மம் இருக்குதா, இல்லாட்டி வெளிநாட்டோட விதேச மதங்களும் வெளிநாட்டு அடையாளங்களும் சின்னங்களும் இங்க இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல எடுக்கலாம் பாரத் அப்படிங்கிற வார்த்தை. பாரத் அப்படிங்கிற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்துல உள்ள முதல் சரத்திலேயே இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்ட்டு இருக்கு. அதாவது பாரத் அப்படிங்கிறது இந்த நாட்டோட பெயர் அப்படின்ட்டு தெளிவா சொல்லி இருக்கு. அப்போ அங்கே நீங்க சனாதன ஹிந்து தர்மம் சொன்னா, ஆமாங்க, சனாதன ஹிந்து தர்மத்துக்கு அடிப்படையா கொண்டுதான் அரசியலமைப்பு சட்டமே உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த சனாதன தர்மம் இந்த பூமிக்கானது, அரசியலமைப்பு சட்டம் இதே பூமிக்கானது. நம்ம அதுக்காக சைனா நாட்டோட நம்பிக்கையும், ஆப்பிரிக்கா நாட்டோட நம்பிக்கையும், ஐரோப்பா நாட்டோட நம்பிக்கையும் கொண்டுட்டு நாம இதுல பூத்த முடியாது. அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த நாட்டோட சட்டங்கள்ல அவங்களோட நம்பிக்கை அதுல பூத்தப்பட்டிருக்கும். இது பாரத தேசம். பாரத தேசம் என்றாலே இது வேத பூமி, ஞான பூமி. வேதத்தின் அடிப்படையில தான், சனாதன தர்மத்தின் அடிப்படையில தான் இந்த பூமி இயங்குது. இந்த அரசியலமைப்பு சட்டமும் சனாதன தர்மத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும் அப்படிங்கறதான் அந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனவங்களோட கான்செப்டே இதுதான். ஏன்னா இப்போ நம்மளுக்கு பல விஷயங்கள், ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட தேசிய கொடி மூவர்ண கொடி, அதுக்கு நடுவுல இருக்க சக்கரம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? மூணு கோடு, ஒரு ரெக்டாங்கிள், அதுல நடுவுல 2 கோடு போட்டு இதை 3 பார்ட்டா டிவைட் பண்ணி நடுவுல ஒரு சக்கரம். இதை நாம எப்படி இமேஜின் பண்ணலாம் அப்படின்னா, அந்த சிவனோட நெத்தியில அந்த பட்டைய நாம நினைச்சு பார்த்து அதுல அந்த நெற்றிக்கண் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி நாம கற்பனை பண்ணி பார்க்கலாம். இதை இன்னொன்னு நல்ல சந்தனத்துல அழகா ஒரு பட்டைய அடிச்சு நடுவுல ஒரு வட்டமா ஒரு குங்குமம் வச்சோம்னா எவ்வளவு மங்களகரமா, எவ்வளவு தெய்வீக தன்மையா இருக்குது. அப்படி நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம் நம்மளோட தேசிய கொடிய. இப்படி சொன்ன உடனே சிலர் என்ன சொல்லுவாங்க, இது எப்படி நீங்க ஒரு மதத்தை ரிலேட் பண்ண முடியும், இங்க மதத்தை எப்படி நீங்க தேசிய கொடியில கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா, ஏங்க இந்த பல பேர் தன்னை செக்குலர்னு சொல்றவங்களாம், orange color is for Hinduism, white color is for Christianity, green color is for Islam அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு அங்க மதம் தெரியல, ரிலீஜன் தெரியல. ஏன் இந்த கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் மட்டும்தான் பாரதத்துல, ஹிந்துயிசம் பெரும்பான்மையா இருந்தாலும் இந்த 2 மட்டும்தான் உங்களுக்கு மதமா தெரியுதா? ஏன் ஜொராஸ்ட்ரியன் தெரியலையா? வேற சைனீஸ் மதங்கள், வேற மதங்கள் மக்களும் இங்க பாரதத்துல இருக்காங்கல்ல, ஜூஸ் தெரியலையா? அப்ப அவங்களோட அடையாளம்லாம் உங்களுக்கு தெரியலையா? இவங்க 2 பேர்த்த மட்டும் கொண்டுட்டு வந்தீங்கன்னா அது பாரபட்சம். ஆனா நம்மளோட தேசத்தோட தன்மையை நம்ம முழுமையா கொடுத்து இவங்க எல்லாருமே இங்க வசிக்கிறாங்கன்னா அது செக்குலரிசம். எப்படின்னா, நம்மளோட மத குருக்கள், பெரியோர்கள் அவங்க இந்த தேசிய கொடியோட இந்த 3 வண்ணங்களையும் எப்படி கற்பனை பண்றாங்க, எப்படி எண்ணுறாங்க, எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த காவி நிறம் மகாலட்சுமிக்குரிய நிறம், வெள்ளை நிறம் சரஸ்வதிக்கானது, அந்த பச்சை நிறம் அம்பிகைக்கானது, துர்கை பார்வதி தேவிக்கானது,
அப்போ ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் சொன்னா உங்களுக்கு மதம் கிடையாது, அங்க வந்து அது அக்செப்டபிளாம். ஆனா இது மூணையும் நம்ம இந்த மண்ணோட பாரம்பரிய நம்பிக்கையோட ஒப்பிட்டோம்னா அங்க உங்களுக்கு செக்குலரிசம் பாதிக்கப்படுதுன்னு சொன்னா அங்கதான் நீங்க தப்பு. ஏன்னா நம்ம தேசத்தோட கொடியில நம்மளோட தேசத்தோட தன்மையும் பண்பும் இருந்தாதான் சரி. சரி, இப்ப நான் இன்னொன்னு கேக்குறேன், சுதந்திரம் யாரை எதிர்த்து பெற்றது? ஆங்கிலேயர்களை. பிரிட்டிஷ் காலனித்துவவாதிகள் பாரதத்துக்குள்ள வந்தாங்களோ அப்போவே முகலாயர்கள் காலி. அதனால முகலாயர்கள் இங்க உள்ள பாரம்பரிய ஆட்சியாளர்கள் கிடையாது. கொஞ்ச காலம் வந்தாங்க, இருந்தாங்க, நம்மளும் தொடர்ந்து போராடினோம். பிரிட்டிஷர்ஸும் வந்த உடனே அவங்களும் முகலாயர்கள் அதுக்கப்புறம் கிடையாது. அப்போ இந்த பிரிட்டிஷர்ஸையும் நாம வந்து கொடுத்த அவ்வளோ குடைச்சல்ல அவங்களே விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம ஆக்சுவலா அவங்களுக்கு முடியாம தான் விட்டுட்டு போனாங்கன்ட்டே சொல்லலாம். ஸோ அதனால பாரத தேசம் சனாதன ஹிந்துக்கான தேசம், இந்த தர்மத்துக்கான தேசம், இந்த வேத பூமி அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்குரிய தேசம். அப்போ இந்த விதேச மதங்கள் படையெடுப்பாளர்கள் காலனித்துவவாதிகள் வந்தவங்க நம்ம ஹிந்துக்களை மதம் மாத்திருக்காங்க. அவங்க மதம் மாத்தினதுனால அவங்களோட தன்மையை எடுத்து நம்ம நாட்டில் புகுத்தணும்னா அங்கதான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உள்ள செயல் ஆகும் அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கிடணும். சரி, இப்போ வந்து நம்மளோட ஃபிளாகுக்கு வரலாம். இந்த ஃபிளாக் தேசிய கொடியில அந்த 3 லைன் 3 தேவியா நாம சித்தரிக்கிறோம். நடுவுல குங்குமம் இருக்குது. அந்த குங்குமம் வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா இது நம்ம ரியாலிட்டியில சக்கரம் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இது சக்கரம் வந்து அசோகா ஸ்தூபால தானே எடுத்திருக்கு. அது எப்படி நீங்க வந்து சனாதன ஹிந்து தர்மத்தோட ஒப்பிட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, பௌத்த தர்மத்துல இந்த வீல் ஆஃப் தர்மா அப்படின்னு சொல்றது ஒரு கான்செப்ட். அந்த இதை தான் வந்து சார்நாத் தூண்ல பில்லர்ல அசோகா வந்து இந்த சக்கரத்தை வடிவமைச்சிருக்கு. அப்போ இந்த அசோகாவோட சக்கரம் இத வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இந்த சக்கரத்தோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தர்ம சக்கரம். இட் இஸ் த வீல் ஆஃப் தர்மா அப்படிங்கறதான் ஒண்ணு. அதாவது அப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் தர்மா எங்க இருந்து வருது? இதன ஆப்பிரிக்கால இருந்து வருதா? யூரோப்பியன் கண்ட்ரில இந்த தர்மாங்க கான்செப்ட் இருந்துச்சா? சைனால இருந்துச்சா? ஆஸ்திரேலியால இருந்து வந்துச்சா? அமெரிக்கால இருந்து வந்துச்சா? எங்க இருந்து வந்தது இந்த தர்மாங்க கான்செப்ட்? பேசிக்கா பாரத தேச சனாதன பூமியில இருந்து தான் இந்த தர்மம் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்திருக்கு. அப்போ புத்தரும் சனாதனி ஹிந்துவா இருந்துதான் அதுல அவருக்கு அந்த வன்முறை பாட்டை விட்டுட்டு அஹிம்சையோட பாட்டை அவர் எடுத்தது நாம புத்திசம் சொல்றோம். தேசத்தோட சுதந்திர போராட்டத்துல அஹிம்சை வழியில காந்திஜியும் போராடி நம்ம ராணுவத்தோட தான் தாக்கணும் கான்செப்ட் இருந்துச்சுன்னா அதுல போனவர் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயர் படையவே நடுநடுக்க வச்சவர் உண்மையாவே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். அவரை பார்த்து தான் ஆங்கிலேயர்கள் பயந்தாங்க. அஹிம்சையை பார்த்தெல்லாம் அவ்வளவு பயப்படல. இது இவங்க எதிர்க்கிறாங்களே அப்படிங்கிறத பார்த்து தான் பயப்பட்டாங்க நம்ம வீரர்களை பார்த்து. ஸோ அப்போ அந்த நம்மளோட சனாதன தர்மத்தோட சாஸ்திரமே என்னன்னா சாஸ்திரம் சஸ்திரம் அப்படின்ட்டு 2 கான்செப்ட். அதாவது தர்மத்தை கொண்டு தேசத்தை காப்பதும் தேசத்தை காத்து தர்மத்தை காப்பதும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோட்பாடா இருந்தாலும் சஸ்திரம் சாஸ்திரம்ங்க 2 விஷயத்தையும் வச்சுதான் நம்ம கடவுள் எல்லாருமே அந்த சாஸ்திரத்தையும் வச்சிருப்பாங்க சஸ்திரத்தையும் வச்சிருப்பாங்க. அப்போ இங்க வந்து இவர் கௌதமருக்கு வந்து இந்த சஸ்திரம் பாட்டு அவருக்கு பிடிக்கல, வெப்பன் பாட்டு. அவர் வந்து சாஸ்திரம் அந்த என்லைட்டன்மெண்ட்டை நோக்கி போறாரு. அப்போ அவர் என்லைட்டன்மெண்ட் அடைகிறார், பிரம்மத்தை அடைகிறார். அப்போ அந்த பிரம்மத்தை அடைகிறத தான் நம்ம வந்து வேதிக் லாங்குவேஜ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம தர்மசாஸ்திரத்தின் படி
பிராமணரா ஆறாரு. அப்போ அந்த பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். அப்போ அந்த பிரம்மத்தை அறிகிறாரு, அதை தான் நம்ம என்லைட்டன்மெண்ட்டுங்கிறோம். அப்புறம் அவரோட அந்த அஹிம்சை வழியில சென்றவங்க தான் அவங்கெல்லாம் புத்திஸ்ட் அப்படின்ட்டு வராங்க. ஏன்னா இந்த புத்தரோட இந்த அஹிம்சை வழியை கடைப்பிடிக்கிறவங்க. அப்போ அவருக்கு என்ன கான்செப்ட்ஸ்லாம், தர்மத்தின் எந்த கான்செப்ட்ஸ்லாம் அவருக்கு வந்து அந்த அஹிம்சை வழியில அமைதியான வழியில இறைவனை நோக்கி போறதை மட்டுமே ஒரு கான்சென்ட்ரேஷனோட வச்சிருக்காரோ அதுதாங்க இந்த தர்ம சக்கரம். அந்த என்லைட்டன்மெண்ட்ல அவர் உருவாக்குனதான் இந்த வீல் ஆஃப் தர்மா. அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி, கடவுள், ஆன்மீகம், இறைவனை அடைதல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தாங்க நம்ம மூவர்ண கொடி, நம்ம தேசிய கொடியில இருக்க நடுவுல இருக்க தர்ம சக்கரம். அப்போ இந்த தர்மத்தை காக்கும் சக்கரம் தான் நம்ம மகாவிஷ்ணு கையில இருக்க சுதர்சன சக்கரமும். இப்போ சொல்லுங்க, நம்மளோட தேசிய கொடியில நம்மளோட பாரத தேசத்தோட அடிப்படையான தர்மா அப்படிங்கிற வேல்யூ, இது வந்து சனாதன ஹிந்து தர்மத்துக்கு, சனாதன ஹிந்து பூமியில உருவான பௌத்த தர்மத்துக்கு, ஜெயின தர்மத்துக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மூணுக்குமே காமனான ஒண்ணுதான் இந்த தர்ம சக்கரம். இந்த தர்ம சக்கரம் எல்லாத்துக்குமானது. அது நீங்க இஸ்லாமியரா இருங்க, கிறிஸ்துவரா இருங்க, இந்த தர்ம சக்கரம் உங்களுக்கும் நல்லாட்சியை தரும் அப்படிங்கறதா இதோட தாத்பரியம். இந்த நம்மளோட தேசிய கொடியில எங்கேயுமே விதேச மதங்களோ வெளிநாட்டோட சின்னங்களையோ கொண்டுட்டு வந்து புகுத்தவில்லை. அப்போ இந்த தர்ம சக்கரத்திலேயே நம்மளுக்கு ஆன்மீகம் இருக்கு. அப்போ நெத்தியில வைக்கிற பொட்டையும் விபூதியும் அழிக்க சொன்னா அதுதான் நமக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தோட விரோதமான ஒரு செயல் அப்படிங்கறத நாம ஆணித்தனமா எடுத்து சொல்லணும். நம்மளோட உரிமையை நிலைநாட்டணும். இனிமேல் ஸ்கூலுக்கு போற, காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ், இந்துக்கள் தைரியமா டிசைனா பெண்ணுகளா பொட்டு வச்சுக்கோங்க, கலர் கலரா வைங்க, நெத்தி ஃபுல்லா டிசைனா வைங்க, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா இது நம்மளோட உரிமை, நம்ம கலாச்சார உரிமை. விபூதி பட்டையை அடிச்சுட்டு போங்க, இதுவும் நம்மளோட உரிமை. நோ ரிலிஜன் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தேசிய கொடியிலேயே தர்ம சக்கரம் இருக்கு. அந்த தர்மாங்கிறது இட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. புத்தர் அடைஞ்ச அந்த ஸ்பிரிச்சுவல் ஞானம், என்லைட்டன்மெண்ட், பிரம்மத்தை அடைகிறாரு. அதோட டெபிக்ஷன் தான் இந்த வீல் ஆஃப் தர்மா. அப்போ தர்மத்தின் அடிப்படையில தான் நம்மளோட தேசிய கொடி இருக்கு, நம்ம தேசம் இயங்குது. அந்த தர்ம சக்கரம் தான் நம்மளோட செங்கோல்ல இருக்கு. பிரதம மந்திரி அங்க பார்லிமெண்ட்ல கொண்டுட்டு போய் வைக்கிறார்ல, அங்க அந்த தர்ம கோல், அந்த கோலின் ஆட்சி, செங்கோல் ஆட்சி, அதான் தண்ட நீதி, அதுதான் நம்மளோடது. அப்போ நம்ம சுதந்திரம் பெற்ற அப்போ கூட ஆங்கிலேயர்கள் ஏதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயத்துல அவங்க விட்டுட்டு போறத ஒரு சிம்பாலிக்கா ஒரு இதா காட்டணும்னு சொல்றப்போ அப்போதைய உள்ள முதல் பிரதம மந்திரியான ஸ்ரீ பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கிட்ட நம்மளுக்கு இங்க தமிழகத்துல இருந்து ஆதீனம் உருவாக்கப்பட்ட செங்கோலை தான் சிம்பாலிக்கா அங்க ஆங்கிலேயர்கள் வந்து பிரதம மந்திரி ஸ்ரீ பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர் கையில ஒப்படைக்கிறாங்க. இது எப்படி சிம்பாலிசம்னா பாரத தேசம் முழுவதுக்கும் இந்த செங்கோல் ஆட்சி தான். இங்க செங்கோல் நாம சொல்றோம், அது தண்ட நீதி அப்படின்னு, தர்ம நீதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது தர்மத்தின் ஆட்சி. அப்போ இந்த மண்ணோட பாரம்பரியமே உங்ககிட்ட ஒப்படைக்கிறோன்ட்டு கொடுத்துட்டு போன சடங்கு சம்பிரதாயம் நம்மளுக்கு இன்னைக்கும் பதிவுல இருக்குது. அந்த சம்பிரதாயத்தோட தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மளோட ஸ்வதர்மா.